அம்மா தான் இப்ப இருக்கிறா. அம்மாவுக்கு நீங்க தான் தென்பு கொடுக்கணும். இப்ப நீங்க கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தா வயலுக்கு அழக்கூடாது. அண்ணா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களா அண்ணா. அழாதீங்க நீங்கள் தென்பா இருந்தா தான் அம்மாவுக்கு நீங்களா சொல்லலாம். அம்மா தான் நீங்களை பாக்குறா. இவர் 90ஆம் ஆண்டு இயக்கத்துக்கு போயிட்டு மாங்குளம் பிரச்சனையில் காயப்பட்டவர். அதுக்கு பிற்பாடு ஐயா போனவர். ஐயா துணைப்படைக்கு போயிட்டு புள்ள போயிட்டானேன்ட்டு ஐயா போனவர். இதில் இவர் இயக்கத்துக்கு போனவர். அதுக்கு பிற்பாடு ஐயா வீட்டு மனுஷன் துணைப்படைக்கு சேர்ந்து துணைப்படைக்கு போனார். துணைப்படைக்கு போன கைக்கு திரும்ப கடைசி மயன் ராஜா அவர் இயக்கத்துக்கு போயிட்டு வீரசாவை அடைஞ்சிட்டு அவன் இருந்த நல்ல பாப்பாம்மா இவருடைய தம்பி கடைசி. அப்போ அவர் வீரசாவை அடைஞ்ச கைக்கு இடம்பெயர்ந்து போனோம் தானேம்மா. இடம்பெயர்ந்து போகக்குள்ள ஐயாக்கு ரெடியில் செத்துட்டார் இருந்தப்பாளையில். அதுக்கு பிற்பாடு தான் இவரை கொண்டு போக கஷ்டம்டா, சரியான கஷ்டம். 2 ஏக்க பொடியனுங்க தான் இவனை கூட்டிக்கிட்டே போனது. அப்போ அந்த பொடியனுங்க சொன்னாங்க, ஏக்க பொடியனுங்க 2 பேரும் உங்கள்கிட்ட மயன்னு சொல்லி எங்களை இங்கிட்ட இருந்து அங்கிட்ட நீங்கள் கொண்டு போயிருங்கம்மா, நான் இவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிக்கிட்டு போனாங்கம்மா. கூட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நான் அப்படியே கூட்டிக்கிட்டு தான் போனேன். நாங்கள் இருந்த லக்கிலேயே கதிரா முகாமையிலேயே வச்சுருந்தேன். திரும்ப எப்படியோ துப்பு தெரிஞ்சம்மா அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போயிட்டாங்க. 2 பேர்த்தையும் கொண்டு போன கைக்கு இவரை கொண்டு போகிறதுக்கு இருந்தாங்க. இவருக்கு காலு கை இயலாதம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி நான் கஷ்டப்படுறேம்மா. கடவுள் பார்ப்பாரு. இந்த பிள்ளைக்கு தெரியாம்மா நான் படுற துன்பம். ஒரு நல்லது கெட்டதுக்கு இருக்கா, ஒரு கோயில் குளம் இருக்கா, எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா. இப்போ கொஞ்ச காலமாக இல்லை. இவனை தூக்கி பறிக்கலுமாம்மா. 71 வயசு எனக்கு. இவருக்கு 49 வயசு. 75 7ஆம் மாதம் 31ஆம் தேதி. இந்த மாதம் 7ஆம் மாதம் 30ஆம் தேதி பிறந்த நாள். நான் இது வாய் கொளுத்து போயிட்டு நான் சொல்லிட்டேன் 7ஆம் மாதம் பிறந்த நாள் வருது அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையிலம்மா சொல்கிறான், அப்போ எனக்கு கேக்கு வெட்டுவீங்களா, ஜீன்ஸு சேட்டெல்லாம் எடுப்பீங்களா, பார்ப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேம்மா. என்ன படையணியில் இருந்த நீங்கள் கடைசி எழுதி நீங்கள் வாங்க மாட்டீங்கம்மா. இவன்ட்டு ஏக்க கதை, ஒரு சின்ன கதை நீங்கள் வாங்க மாட்டீங்க. கடைசி எழுதி வாங்க மாட்டீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ உங்களோட சிநேகிதர் வந்து வெளிநாட்டில் இருப்பினம் தானே, அவையால் பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும் தானே. என்ன படையணியில் இருந்த நீங்கள் என்ன பேர் என்று சொன்னீங்கண்டா, இப்போ உங்களோட கூட சண்டை இரண்டாக்கள் உங்களோட இருந்தாக்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருப்பினம் இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய முன்வரவினம் தானே. என்ன இப்போ என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே நாட்டுக்காக போராடி நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு, இந்த மாதிரி கணக்கு. இப்போ நீங்கள் மட்டும் இல்லைன்னா கன பேர் இப்படி இருக்கணும், முன்னாள் போராளிகள் இயலாத நிலைமையில இருக்கணும். இந்த எங்களோட நாட்டுக்காக போராடி இப்படி கஷ்டப்படுற ஆக்களை வந்து நாங்கள் புலம்பெயர் நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ வேண்ட சிநேகிதர்கள் வெளிநாட்டில் இருந்தால் பார்த்துட்டு உதவி செய்வினோம். நீங்கள் அதுக்காக மெனமுடைஞ்சு போகக்கூடாது. இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி எல்லாரையும் போல உங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்குதுன்னுட்டு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இன்னும் மனசை உடையாமல் நீங்கள் உங்களை தென்பாக்க வேணுமண்ணா. யோசிக்காதீங்க சரியா, உங்களை தென்பாக்குங்க. ஒன்றும் செய்ய இல்லாத நிலைமையில இப்போ இருக்கிறோம் நாங்கள். அழாதீங்க யோசிக்காதீங்க.
எத்தனை வருஷமா எத்தனை ஆண்டு காயப்பட்டவர்? 90ஆம் ஆண்டுமா மாங்குளம் வரைக்கும். 90ஆம் ஆண்டு. அப்ப இருந்தே இப்படியே தான் இருக்கிறார். இப்படியே தான். கடைசி யுத்தத்துல என்ன செய்வீங்க? கடைசி யுத்தத்தில் சும்மா ஒவ்வொருத்தராக ஏக்கப்படியனுங்க ஒவ்வொருத்தராக கொண்டாந்து எங்களுக்கு அங்கிட்டு விட்டாங்க. உங்களுடைய பேர் என்னண்ணா? சொல்லு. ஆதவன். ஆதவன். ஓ. என்ன படையணி? படையணி வந்து இம்ரான் பாண்டியன். இம்ரான் பாண்டியன். ஓ. ஓ இம்ரான் 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 பாண்டியன். இம்ரான் பாண்டியன் பாண்டியன் நான் இருந்தான். அன்பானவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் அக்கராயன் ஆரோக்கியபுரம் என்னும் கிராமத்தில் நாங்கள் இந்த குடும்பத்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம். மிகவும் வறுமை கோட்டின் கீழ். அது மட்டுமல்லாமல் முன்னாள் போராளியாக இருந்த இந்த சகோதரன் தற்பொழுது நாட்டுக்காக விழிப்புணர்வடைந்து அவர் உண்மையிலேயே சரியான பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாட்டுக்காக போராடி தற்பொழுது ஒரு மன நோயாளியாக மாறி இருக்கிறார். உங்களுக்கே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நடக்க முடியாத சூழ்நிலையில் கைகள் கால்கள் எல்லாம் வழங்காத நிலையில் இந்த சகோதரன் இருக்கிறார். இவரை 71 வயதுடைய தாயார் பராமரித்து வருகிறார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாட்டுக்காக 90ஆம் ஆண்டு காயப்பட்டவர். நம்ம 90ஆம் ஆண்டு இம்ரான் பாண்டியன் படையணியிலிருந்து ஆதவன் என்ற பெயரையுடைய இந்த சகோதரன் தற்பொழுது மனநிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தான் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன், தனது அம்மாவுக்கு பாரமாக இருக்கிறேன் என்று யோசித்தோ என்னவோ தெரியாது. நாங்கள் கதைகள் கேட்கும் பொழுது அவருக்கு கண்ணீர் தான் வார்த்தையாக வருகிறது. எனக்கு அன்பான உறவுகளே, இந்த சகோதரனின் நிலையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இவர் குறிப்பிட்டிருக்கிறார், தன்னுடைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இதை பார்ப்பவர்கள் யாராவது இவருடைய நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து இவரை நேரடியாகவோ அல்லது என்னூடாகவோ தொடர்பு கொண்டு இவரின் இறுதி நாட்கள் வரை இவருக்கு வேறு ஆறுதல் இல்லை. தனது 71 வயதுடைய தாயார் தான் இருக்கிறார். எதிர்காலத்திலே அவருக்கு ஏதாவது இறப்புகள் நடந்துவிட்டால் இவரை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. நீங்கள் தான் இவரை பொறுப்பெடுக்க வேண்டும். இவருக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று மன்றாட்டாக கேட்டு நிற்கிறேன். இப்போதைக்கு என்னால முடிஞ்ச உதவி இது. சரியா? இது என்னால முடிஞ்ச உதவி. இதை நான் இந்த வீடியோவை உங்களோட வெளிநாட்டில் இருக்கிற முன்னாள் போராளிகளுக்கு நான் அனுப்புவேன். அனுப்பி அவையாட்ட இருந்து உங்களுக்கு உதவி பெற்று தரலாம் மாதம் மாதம். சரியா? யோசிக்க கூடாது, அழக்கூடாது, சாப்பிடணும், தென்பா இருக்கணும். அழக்கூடாது. நடுவா வருவா உங்களை பார்க்க. நான் பார்க்க வருவேன். நாளைக்கு தான் பாருன்னு சொல்லி